வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எனக்கு இந்த ஒரு சிறப்பான வாய்ப்பை நல்கிய உலக சமுதாய சேவா சங்கம் கோவை மண்டலத்திற்கும் அதன் தலைவர் மற்றும் நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸில் கூட ஐஏஎஸ், ஐபிஎஸ் மற்ற எல்லா இதை விட ரொம்ப முக்கியமானது இந்தியன் ஃபாரின் சர்வீஸ். ஏன்னா தூதுவர்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இது. அவங்க தான் உலக அரங்கில் நம்ம நாட்டினுடைய இதை நிறுத்துறவங்க. அவங்க அந்த ஒரு நம்மளுடைய இதனுடைய பெருமைகளை காப்பவர்கள் தூதுவர்கள். அதே மாதிரி நம்ம இதில் பார்த்தோம்னாலும் ஆஞ்சநேயருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. அவருக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. ஏன்னா அவர் ராம தூதுவர். ராமர்னால முடியாத கூட ஜெய் ஸ்ரீராமன் சொல்லிட்டு அவர் எல்லா வகையிலையும் சாதிச்சு சிரஞ்சீவியாக இருக்கிறவர். இப்போ அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே வேதாத்திரி மகரிஷியினுடைய தூதுவர்கள். இது ஒரு மிகப்பெரிய, நான் இன்னைக்கு எங்கள் நிர்வாகிகள்கிட்ட பேசும்போது சொன்னேன், நாளைக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இதுவோ நடத்தணும்னா யாராவது மினிஸ்டர் வந்தாங்கன்னா கோயண்டி ஆடிட்டோரியத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க, மினிஸ்டரை வச்சு நம்ம கோரிக்கை ஏதாவது கொடுத்தோம்னா இம்மீடியட்டாக நிறைவேறிடும். ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 பேராசிரியர்கள் உட்கார்ந்து காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் தவம் பண்ணியிருக்கீங்க. ஸோ இதனுடைய வைப்ரேஷன் ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஏன்னா நீங்கள்லாம் யூ ஆர் ஆல் வெரி பவர்ஃபுல் பீப்புள். நீங்கள் அத்தனை பேருமே மிகப்பெரிய ஒரு எனர்ஜி டேங்க் ஒவ்வொரு இதுலேயும். என்னை ஒரு மாதத்துக்கு முன்னால் அவர் ஆலியார் ட்ரஸ்டி மஞ்சுநாத் ஐயா ஊட்டியில் ஒரு சயின்டிஃபிக் கான்ஃபரன்ஸ் நடக்குது, நீங்கள் வாங்கன்னாங்க. அவர் பொன்னுசாமி ஐயா கூட என் கூட வந்தார். நாங்கள் போயிருந்தோம். அதில் பார்க்கும்போது என்னென்னா, ஐன்ஸ்டீன், நியூட்டன் அவங்களுடைய தியரியில் இல்லாத எந்த ஒரு சுவாமிஜி எப்படி அந்த தியரியை பிரிட்ஜ் பண்ணியிருக்காங்க, அந்த டார்க் மேட்டரை பற்றி, அதனுடைய நம்முடைய அட்ராக்டிவ் அண்ட் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை பற்றி அப்படின்னு ரொம்ப விளக்கமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் ஜெர்மனியில் இருந்தெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நான் என்னுடைய சுவாமிஜியினுடைய 2 பெரிய விஷயம் ஒன்று ஃபிசிக்ஸ் அபவுட் த உலகத்தின் பிரபஞ்சத்தினுடைய இது, இன்னொன்று மனிதனை பற்றி, மனிதனுடைய மனத்தை பற்றி. நான் ஐ எம் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் சைக்காலஜி. அதனால சைக்காலஜியில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்குது. ஒன்று சைக்கோ அனலிட்டிக் அப்படிங்கிற சைக்கோ அனலிட்டிக் தியரி, அதுக்கு அடுத்தது ஹியூமனிடேரியன் தியரி, 3வது பிஹேவியரிஸ்டிக் தியரின்னு சொல்லுவாங்க. இந்த சைக்கோ அனலிட்டிக் தியரியில் என்னென்னா, சிக்மண்ட் ஃப்ராய்டுங்கிறவர் மனுஷனுடைய மனசை 3 விதமாக பிரித்தார்: கான்ஷியஸ், செமி கான்ஷியஸ், அன்கான்ஷியஸ்னு. அப்போ அந்த அன்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது தான் ஒருத்தர் கான்ஷியஸுங்கிறது இப்போ நம்ம பேசுகிறோம், நீங்கள் கேட்குறீங்க. செமி கான்ஷியஸுங்கிறது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால் நடந்தது, ஒரு நம்மளுடைய மெமரின்னு சொல்லுவாங்க, ஷார்ட் டேர்ம் மெமரி. அன்கான்ஷியஸுங்கிறது நம்மளுடைய ஹெரிடிட்டரி, நம்மளுடைய மூதாதையர்கிட்ட நமக்கு வந்தக்கூடிய பதிவுகள், ப்ளஸ் நம்ம வாழ்க்கையில் முதல் 6 வருஷம் என்ன நடந்ததோ அது, அதுக்கப்புறம் நம்ம எதையெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் அன்கான்ஷியஸ் மைண்டுக்கு போயிடுது அப்படின்னு அவர் தெளிவாக கண்டுபிடிச்சார். ஆனால் அதனுடைய கிரிட்டிகாலிட்டி அவங்களுக்கு அந்த அன்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ளே போயிடுது. ஆனால் அதை எப்படி உங்களால் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியாததுனால, அதை எப்படி அந்த பதிவுகளை மாற்றுறதுன்னு தெரியாததுனால, அதுக்கு அடுத்த வந்தவங்க ஹியூமனிடேரியன் சைக்காலஜிஸ்ட். அவங்க என்ன பண்ணாங்க, இதெல்லாம் இவ்வளோ தூரம்லாம் போகக்கூடாது சைக்காலஜியில், நம்ம என்ன பண்ணலாம், அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட் அப்படின்னு ஒன்று. அன்கண்டிஷனல் பாசிட்டிவ் ரிகார்ட்னா ஒருத்தரை அவங்களாகவே ஏற்றுக்கிறது, அவங்ககிட்ட இருக்கிற நிறை குறைகளோடு அவங்கள ஏற்றுக்கிட்டு, அவங்க நிறைகளை நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்கள அதை ஊக்கப்படுத்தும் பொழுது குறைகள் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் அப்படின்னு அந்த ஹியூமனிடேரியன் தியரின்னு அடுத்தது கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அதுலேயும் போய் ஒவ்வொருத்தரையாக போய் பார்த்து பண்ணுறதெல்லாம் இதுன்னு பிஹேவியரிஸ்டிக் தியரிங்கிறது என்னென்னா, ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ். ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ்னால் ஒரு ஸ்டிமுலஸ் கொடுத்தா ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். அப்போ நீங்கள் கொடுக்குற ஸ்டிமுலஸை ஒரு பாசிட்டிவ் பிஹேவியர் வரும்போது ஒரு பாசிட்டிவ் ரிவார்டு கொடுங்க, நெகட்டிவ் பிஹேவியர் வரும்போது பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு. இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது சிம்பிளாக நம்ம வீட்டில் நம்ம பெட்டு டாக்ஸ்க்கெல்லாம் ட்ரீட் பண்ணுறது. ஒரு டாகை உட்காரு சிட் அப்படின்னா, டாக் உட்காந்துச்சுன்னா ஒரு பிஸ்கட் கொடுங்க, டாக் குறும்புச்சுன்னா தடியில் ஒரு அடி அடிங்க ஒரு பெரம்பில். அந்த மாதிரி ஒரு அதுதான் சைக்காலஜி. இது சைக்காலஜி இப்படி நின்னதுக்கான ஒரு காரணம் என்னன்னா, அந்த மனதில் சிக்மண்ட் ஃப்ராய்டு கண்டுபிடிச்சது அருமையான விஷயம். இப்போ எப்படி ஐன்ஸ்டீன், நியூட்டனுடைய தியரிக்கு ஒரு கேப் இருந்ததோ,
அதே மாதிரி சிக்மண்ட் ஃப்ராய்டோட தியரியில் வந்து அந்த அன்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கக்கூடிய வேண்டாத பதிவுகளை நீக்கிறது எப்படிங்கிறது மட்டும் நம்ம மகரிஷியினுடைய இதை எடுத்து அதில் டைப் பண்ணோம்னா தட் பிகம்ஸ் அ ஹோலிஸ்டிக் தியரி. அண்ட் அந்த தியரி இன்னைக்கு வரைக்கும் எல்லாத்துக்கும் அதுதான் வந்து முழுமையான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பீட்டா வேவ்னு சொல்லக்கூடிய 14 சைக்கிள்லேருந்து 40 அது 40க்கும் மேலே இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னா இதில் ரீசெண்டாக கூட பார்க்குறோம், ட்ரெயினில் வந்து 4 பசங்க அவங்க சந்தோஷத்துக்காக இன்னொரு பையனை வந்து கத்தியை வச்சு பண்ணுறாங்க. இதில் இந்த மாதிரி நிறைய பேப்பரை திறந்தா கணவன் மனைவியை கொள்வது, மனைவி கணவனை கொள்வது, இதெல்லாம் வந்து 14க்கு மேலே சைக்கிள் இருக்குமானா இல்லை, அது 50க்கு மேலே எங்கேயோ இருக்குது. அதை அப்போ நமக்கு என்னென்னா உங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு இப்போ நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு அனுபவம், ஒரு தொழிலதிபர் என்னுடைய நண்பர், அவருக்கு 2 பொண்ணுங்க. அவர் வந்து ரொம்ப மிக சாதாரணமாக ஒரு 2000 ரூபா சம்பளத்தில் ஆரம்பித்தவர். அவர் இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா தொழில் பண்ணிட்டு இருக்காரு. அந்த 2 பொண்ணுகள்ல முதல் பொண்ணு அவருக்கு ஒரு மிகுந்த துணையா இருந்து இவரும் அந்த பொண்ணையெல்லாம் நல்லா படிக்க வச்சு பெரிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்து அந்த நிறுவனமும் நல்லா போயிட்டு இருக்குது. அப்போ அந்த நிறுவனத்தில் அந்த 2வது பொண்ணு ரெண்டு பொண்ணுங்கன்னா 2வது பொண்ணு வந்தது வந்து கொஞ்சம் அதுக்கு பொறுப்பு கம்மியாக இருக்குது, இது பண்ணுறது இல்லைங்கிறதுனால நல்லா நடந்துட்டு இருக்கிற நிறுவனம், ஒரு 80-90 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து இருக்கக்கூடிய நிறுவனம். அந்த இடத்துல அந்த முதல் பொண்ணுக்கு வந்து 2வது, அதாவது நம்ம இன்னும் இப்போ நம்ம பாசிட்டிவாக கொண்டு போனோம்னா நம்மளுடைய பர்செப்ஷன்னு சொல்லுவாங்க இதை. அதாவது நம்ம எதுவுமே வாழ்க்கையில் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அது எப்படி இருக்கோ அப்படியே பார்க்கறது இல்லை. நம்ம ஒரு கலர் கண்ணாடி போட்டுட்டு நமக்கு தகுந்த மாதிரி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளால முழுமையாக அதை உணர முடியறதில்லை, என்ன இருக்குதோ அதை உணர முடிவதில்லை. ஸோ அப்போ அந்த பொண்ணு வந்து பாசிட்டிவாக அவங்க அப்பா எடுத்துகிட்டு போனதை நல்லா பண்ணிகிட்டு இருந்த ஒரு 5-6 வருஷம் நல்லா பண்ணிகிட்டு இருந்த பொண்ணு இப்போ இந்த 2வது தங்கச்சியினுடைய இது வந்து தங்கச்சி சரியாக கவனம் இல்லாமல் இருக்குது, சரியாக பண்ணாமல் இருக்குதுங்கிறதுனால இந்த பொண்ணு சரியாக பண்ணாமல் விட்டு ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தில் வந்து இப்போ அவங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி ஒரு இது. இதே மாதிரி இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்க வேண்டியதை நெகட்டிவாக நம்ம பர்சீவ் பண்ணுறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லார் வீட்லேயும் நம்ம அனுபவத்தில் நிறையா இருக்கும். அதாவது இந்த இதில் வந்துட்டு வீட்டில் ஒரு 3 குழந்தைக்கு 4 குழந்தை இருந்தால் 2-3 பேர் நல்லா படித்து நல்ல பெரிய இடத்துல இருப்பாங்க. அதில் ஒரு குழந்தை மட்டும் பக்கத்துலேயே எங்கேயோ ஒரு இடத்துல வேலைக்கு போயிட்டு ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் இருப்பாங்க. என்னன்னு கேட்டால் இந்த குழந்தைக்கு டைப் 1 டயபெட்டிஸ் இந்த பையனுக்கு, அதனால டைப் 1 டயபெட்டிஸ்னால அவனை ஒன்றும் எதுலேயே பண்ண முடியல அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற குழந்தைகளை நானும் நம்ம தலைவர் ஐயாவும் அவர் டாக்டர் ரவீந்திரநாத்தும் 3 நாளைக்கு முன்னால் ஒரு இதுக்கு போயிருந்தோம், ஒரு ஹாஸ்பிட்டலில். அங்கே வந்து 3500 வாழ்க்கை, அதாவது வறுமை கோட்டு கீழே இருக்கிற இந்த டைப் 1 டயபெட்டிஸ் குழந்தைகளை அந்த மருத்துவர் தமிழ்நாடு பூராவும் நிர்வகித்து அவங்கள வந்து சிறந்த ஒரு இவங்களா, அதாவது ஒரு டாக்டர்ஸாக இன்ஜினியர்ஸாக உருவாக்கி சொசைட்டியில் ஒரு நல்ல இது பண்ணுறாரு. அப்போது இந்த நான் முதல்ல சொன்ன உதாரணத்தில் இருக்கக்கூடிய இந்த தவறான பர்செப்ஷனில் இருக்கிற மக்களுக்கும் இந்த மாதிரி நல்ல நிலையில் ஒரு டைப் 1 டயபெட்டிஸ் மாதிரி இருக்கிறவங்களை சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் இவங்க எல்லாத்துக்குமே உங்களுடைய ஒரு அரவணைப்பு, உங்களுடைய ஒரு எது அவசியமாக தேவைப்படுறது. அதாவது இன்றைக்கி நடந்துட்டு இருக்க இந்த கூட்டம் வந்து ஒரு பிரதம மந்திரி நாட்டில் இருக்கிற எல்லா ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு கமிஷனர்ஸை கூப்பிட்டு போடுற கூட்டத்தை விடவும், எல்லா முதலமைச்சர்களை கூப்பிட்டு போடுற கூட்டத்தை விடவும் இந்த கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா மற்ற எல்லா கூட்டங்களும் வெளிப்புற சூழ்நிலைகளை மட்டும்தான் பார்க்கும். இந்த ஒரு கூட்டத்தில் தான் நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி யோசிக்கிறோம். பிரிங்கிங் இன்னர், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வந்து தேவை அதுதான். நம்ம அந்த ஆல்ஃபா லெவலுக்கும் அதுக்கு கீழேயும் வந்து மக்களுடைய மனநிலையை கொண்டு வந்துட்டோம்னா வேற எதுவுமே வேண்டியதில்லை. அதனால நீங்கள் எல்லாரும் வந்து ஒரு மிக 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 சிறப்பான ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. இதை வந்து இன்னும் சிறப்பாக பண்ணணும். என்னுடைய ஆசை என்னன்னா இந்த வேதாத்திரியத்தை வந்து அப்ளைட் சயின்ஸாக கொண்டு போகணும். அதாவது ஒவ்வொரு துறை சார்ந்து இதை வந்து குழந்தை வளர்ப்புக்கு தனியாக இருக்கலாம், அது தனி சிலபஸாக இருக்கணும். இவங்களுக்கு இண்டஸ்ட்ரிக்கு தனி சிலபஸ், மேனேஜ்மெண்ட்டுக்கு தனி சிலபஸ், ரிலேஷன்ஷிப்புக்கு தனி சிலபஸ், இப்படி தனித்தனி சிலபஸாக கொண்டு போய் தனித்தனியாக அதுக்கு பண்ணணும்னா இன்னும் இதனுடைய ரீச் எங்கேயோ இருக்கும். இது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம்.
அதனால இதை நம்ம இன்னும் சிறப்பாக எடுத்துகிட்டு போகணும். வாழ்க வளமுடன்.